இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி நல்லா அந்த பௌதிகம், உயிரியல், ரசாயனம் மட்டும் இந்த 3 தன்மைகள் இருக்கும்போது அதிகமாக ஃபுட் எடுக்குது. அதிகமாக ஃபுட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த செடியினுடைய வளர்ச்சி ஒரு 6 to 6.5 அடி இருக்குங்க. இது பாருங்க, 6 அடி இருக்குது இந்த செடியினுடைய ஹைட்டு. அந்த அளவுக்கு வந்து செடியினுடைய வளர்ச்சி இருக்கணும்னா வெறும் உரத்தை மட்டும் கொடுக்கறது மட்டும் விவசாயிக்கு முக்கியம் இல்லை. வெறும் நோயை மட்டும் அந்த நோய் மேலாண்மை பண்ணுறது முக்கியம் இல்லை. இது ரெண்டையும் தாண்டி பௌதிகத்தன்மை, உயிரியல் தன்மை, ரசாயனத்தன்மை, இந்த 3 தன்மையில் இருக்கக்கூடிய மாறுபாடுகளும் குறைபாடுகளுமே வந்து சரியாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த முழுமையான வளர்ச்சி, ஒரு அதிகமான ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு விவசாயிக்கு கிடைக்கும். அதனால் அனைத்து விவசாயிகளே தயவு செஞ்சு இந்த 3 தன்மைகளை சரி செஞ்சு உங்கள் விவசாயத்தை செய்யுங்க. இப்போ இல்லை, எந்த காலகட்டத்திலையுமே நிலைச்சிருக்கிறது இந்த 3 தன்மைகள் தான். இந்த 3 தன்மைகள் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு விவசாயிக்கு ஒரு முழுமையான, ஒரு லாபகரமான, ஒரு இரட்டிப்பு மகசூல் கொடுக்கக்கூடிய விவசாயமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம டாக்டர் சாயல் மூலயமா சொல்லிக்கிறோம். நன்றி விவசாயிகளே.